தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பேரனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க பாட்டி. அதே சமயம் கௌதமுக்கு ஒரு மர்ம நபர் கால் பண்ணுறாங்க. ஸோ உன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இந்த கேஸை ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கௌதம மிரட்ட, யார்டா நீ அப்படின்னு சொல்லி இங்கே கௌதமும் கேட்க, ஸோ அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடைய மனைவி உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இதை செஞ்சு தான் ஆகணும், போலீஸில் நீ சரணடையணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கௌதம் ஒரு பக்கம் சந்தோஷ்க்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி எனக்கு ஒருத்தன் கால் பண்ணால் உன்னுடைய மனைவியை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினா யார் என்னன்னே தெரியல, நான் கமிஷனருக்கு கால் பண்ணி அவருடைய நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ மதுமிதா கூடவே இரு, அவளை பார்த்துக்கோ, இந்த விஷயம் மதுமிதாவுக்கு தெரிய வேணாம், மதுமிதா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதே செகண்ட் இங்கே மதுமிதாவுக்கு அந்த மர்ம நபர் கால் பண்ணுறாங்க. ஸோ கௌதம் இந்த கேஸில் உன்னால் காப்பாற்ற முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்காமல் வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்ட்டும். அதே சமயம் அவரை உன்னால் காப்பாற்ற முடியாது, கௌதம் உள்ளே போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதனால் மதுமிதா ரொம்ப பயந்து போகிறாங்க. உடனே இந்த விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொன்னதும் சந்தோஷ் அப்போ தான் கௌதமுக்கு இது மாதிரி ஒரு கால் வந்திருக்கு, இப்போ தான் எனக்கு கால் பண்ணி சொன்னாப்புல, இப்போ உங்களையும் யாரோ மிரட்டுறாங்கன்னா நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, இதை உடனே கௌதமுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மதுமிதா உடனே இந்த விஷயத்த கௌதமுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ கௌதம் உடனே மதுமிதாவை வீட்டுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன், இவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி மதுமிதா ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. அடுத்த செகண்ட் இங்கே கௌதமுக்கு மறுபடியும் அந்த மர்ம நபர் கால் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் என்ன ஒரு அந்யுன்யம் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கௌதம் இங்கே கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், உன் மனைவி உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ இந்த கேஸில் போய் சரணடையணும், அதுதான் உனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கௌதம் கமிஷனர்கிட்ட சொல்லி அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கார். ஸோ டாக்டர் செக் பண்ணுறாங்க. இன்னும் பிளட்டு கிடைக்கிறதுனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கார் அப்படின்னு சொன்னதும் அவருடைய மனைவி இங்கே சாபம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மதுமிதாவுக்கு தோணுது, தன்னுடைய பிளட் குரூப்பும் ரொம்ப ரேர் குரூப் அப்படின்றது மதுமிதாவுக்கு அப்போ தான் தோணுது. ஆனால் என்ன குரூப் அப்படின்றது தெரியலை. ஸோ உடனே டாக்டர் செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே பிளட் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவங்களுடைய பிளட் குரூப்பும் அவருடைய பிளட் குரூப்பும் சேமாக இருக்குது. ஸோ உடனே நம்ம மதுமிதா தான் அவருக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஆபத்து இல்லை அப்படின்னாலும் அவர் இன்னும் அன்கான்ஷியஸ் கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதுமிதா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. மதுமிதா மட்டும் இல்லை, சந்தோஷம் கூட தான் இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த முகமூடி போட்ட மர்ம நபர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. குளுக்கோஸ் ஏறக்கூடிய அந்த பாட்டிலில் சம்திங் ஏதோ ஒரு ஊசியை போடுறாரு. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா மதுமிதாவை கத்தியால் குத்த கத்தியை எடுக்கிறாரு. மதுமிதா ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது இந்த மர்ம நபர் வேறு யாரும் கிடையாது, அது அபிஷேக் தான். ஸோ அபிஷேக் தான் கௌதம் மதுமிதா 2 பேரையும் ஃபோனில் மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மதுமிதா பிளட் கொடுத்து காப்பாற்றினாலும் இன்னும் 8 ஹவர்ஸ் அப்புறம் தான் சொல்ல முடியணும். டாக்டர் சொல்லிட்டாங்க. அவர் கண் முழிச்சாதான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். அபிஷேக் மாட்டுவாரா மாட்டாரா, கௌதம் செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.